டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைக்கு தலைப்பொடுகு பற்றி சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு எல்லாருக்கும் தலையாய பிரச்சனை என்னன்னா தலைப்பொடுகு தான். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த தலைப்பொடுகு பெரிய சிக்கலாக இருக்குது. இதற்கு என்னென்ன காரணங்களாக இருக்கலாம்? நம்ம சுற்றுச்சூழலில் இருக்க மாசு தான் முதல்ல காரணம். நம்ம நிறைய டஸ்ட் இருக்குது நம்மளை சுற்றி, அதுக்கப்புறம் வாகன புகை இருக்குது, நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம். இதனால் தலைமுடி ரொம்ப வறட்சி ஆகிறது, அந்த அழுக்குகள் தலையில் ஒட்டியிருக்கு. இது வெளியில் இருக்க காரணங்கள். அகச்சூழல்லையும் நமக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி உணவு முறை பெருமளவில் மாறிடுச்சு. எல்லார்ட்டையுமே எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே நம்ம இதை தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம உணவு முறையில் உப்பு புளி காரத்துடைய அளவு நம்ம அதிகரிச்சுட்டே இருக்கோம். இதனால் என்ன ஆகுதுன்னா வயிற்றில் ஒரு அமிலத்தன்மை ஏற்படுகிறது. உடம்போட மெட்டபாலிசமில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லை, நீண்ட நாள் நோய்களுக்காக சில மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் இந்த மாதிரியான உடலில் மாற்றங்கள் ஏற்படுது. அதற்கப்புறம் வாழ்க்கை முறையிலன்னு பார்த்தோன்னா, இரவு கண் விழிக்கும் போது உடல் வறட்சியாக இருக்குது, அப்புறம் மலச்சிக்கல் பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்படி பல காரணங்களை அடிக்கிட்டே போகலாம். இது ஆயுர்வேத முறையில் நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னா, ஆயுர்வேதத்தின் அடிப்படை வாதம் பித்தம் கஃபம். வாதமானது உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. தோலில் ஒரு வறட்சி தன்மையை இந்த வாதம் நிலைநிறுத்துகிறது. அப்போ நம்ம ராத்திரியில் கண் விழிச்சிட்டே இருக்கோம் அல்லது வறட்சியான உணவுகளை எடுத்திருக்கோம், மலச்சிக்கல் இருக்கும் பொழுது உடலில் வாதத்தின் தன்மை அதிகமாக இருக்குது. நம்ம தோலில் ஒரு எண்ணெய் பசை இருக்கு இல்லைங்களா, இந்த எண்ணெய் பசை கபத்தின் தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வாதத்தின் வறட்சி அந்த கபத்தோட சேரும் பொழுது அந்த இறுகி நமக்கு எப்படி ஒரு நெல் வயலில் ஒரு வெடிப்புகள் ஏற்படுற மாதிரி தலையில் இருக்க அந்த கபத்தின் தன்மை இறுகி பாலம் பாலமாக வெடித்து செதில்கள் போல வருகிறது. இதை தான் பொடுகுன்னு சொல்லுவோம். இதை ஒரு நவீன கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இதற்கு இணையாக தான் இருக்கும். பொதுவாகவே நம்ம தலையில் எண்ணெய் சுரப்பிகள் அதிகமாக இருக்கும். இந்த எண்ணெய் சுரப்பிகள் நமக்கு ஒரு மிருதுத்தன்மை கொடுப்பதற்காக இருக்குது. நம்ம சுற்றுச்சூழலில் எப்போ ஒரு ஃபங்கஸ் கிருமி நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருக்குமே இது இருக்கும், ஆனால் அது பெரிய அளவில் தொந்தரவு பண்ணாது. இந்த மாதிரி உடல் வறட்சி ஆகும்பொழுது இந்த ஃபங்கஸ் கிருமியானது அந்த எண்ணெய் பசையுடன் சேர்ந்து பொடுகாக மாறும். இதற்கு பல்வேறு வகையான ஷாம்பூஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய கெமிக்கல் மருந்துகள் கொடுப்பாங்க. தற்போதைக்கு கட்டுப்படுத்த மாதிரி இருக்கும், ஆனால் நாளடைவில் அவங்களுக்கு பெரும் சிக்கலை கொடுக்கும். இதற்கு கூட வேறு என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னா, சில பேருக்கு அந்த தலைப்பொடுகு டஸ்டி பவுடர் மாதிரி இருக்கும். அவங்களுடைய தோள்பட்டையிலலாம் பார்த்தா சின்ன சின்ன பவுடர்ஸ் மாதிரி கொட்டும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திக் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பட்டையாக உறிந்து வரும். இதை ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துவாங்க. அதற்கப்புறம் தலையில் அரிப்பு இருக்கும். சில பேருக்கு கண்ணிலையும் அதை சார்ந்த அரிப்புகள் ஏற்படும். தீராத தலைவலியும் சில பேருக்கு இருக்கும். இதை எப்படி கையாளலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம தலையில் இருக்க அழுக்குகளையும் நீக்க வேண்டும், உடலில் இருக்க அழுக்கும் நீக்க வேண்டும். உணவு முறையில் தான் நம்ம ஃபஸ்ட்டு கட்டுப்பாடு கொண்டு வருவாங்க. ஏன்னா நிறைய ஷாம்பூஸ் போட்டாலும் அப்போதைக்கு அது சரியாகுமே ஒழிய முழுவதுமாக நம்மை விட்டு போகாது. அப்போ உடம்போட மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணணும்னா நம்மளுடைய பசி தீயை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். பசியை சீராக்கணும். அதற்கப்புறம் கழிவுகளை நீக்கணும். மலச்சிக்கல் இருந்தால் அந்த மலச்சிக்கலை நீக்கணும். அதற்கப்புறம் வாதமா பித்தமா கஃபமான்ற அடிப்படையில் சிகிச்சை செய்வோம். ரொம்ப வறட்சியாக இருக்குது, டஸ்டி பவுடராக இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு பித்தத்தை சமன் செய்யக்கூடிய சில மூலிகை கசப்பு கஷாயங்களை கொடுப்போம். அதற்கு அடுத்தபடியாக எண்ணெய் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கு கொடுப்போம். அந்த எண்ணெய் ரொம்ப நேரம் தலையில் வச்சுருக்கக்கூடாது. அந்த மூலிகை எண்ணெய் எடுத்துக்காட்டாக துர்துர பத்திராதி போன்ற எண்ணெயை தலைக்கு நல்லா மசாஜ் செய்யும் பொழுது அந்த கழிவுகள் அந்த எண்ணெயோடு சேர்ந்து வரும். அதற்கப்புறம் மூலிகை கஷாயங்களை வச்சு அவங்க தலையை வாஷ் பண்ணலாம். இதே பித்தம் சார்ந்து இருந்தது அப்படின்னா தூர்வாதி தைலம், நால்பாமர தைலம் போன்ற எண்ணெய்களை கொண்டு மசாஜ் பண்ணி மூலிகை கஷாயங்களை வச்சு குளிப்போம். அதற்கப்புறம் கபம் சார்ந்து இருக்குன்னா வெட்பாலை தைலம் போன்ற எண்ணெய்களை பயன்படுத்தி அந்த பொடுகை கட்டுப்படுத்தலாம். இப்படி படிப்படியாக அவங்களுக்கு சிகிச்சைகள் செய்யணும். சிலருக்கு இந்த கழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவர்களுக்கு பஞ்சகர்ம சிகிச்சைகளாக வாந்திக்கு கொடுத்தல், பேதிக்கு கொடுத்தல் போன்ற சிகிச்சைகளும் தேவைப்படும். ஏன்னா இது அவரவர் உடம்பு தன்மையை பொறுத்தும் நோய் தன்மையை பொறுத்து இருக்கு. சரி, வராமல் எப்படி தடுக்கணும் அப்படின்னா, ஷாம்பூஸ் அதிகமாக பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் தயாரிக்கின்ற மூலிகை பொருட்களே பயன்படுத்தலாம். வறட்சியாக இருக்கும் பட்சத்தில் கற்றாழை பேஸ்ட் தலைக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், வெந்தயம் பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். இது மாதிரி இருக்கும்போது தலைமுடியின் வேர்க்கால்கள் வலுவாகும். அதே சமயத்தில் தொற்று கிருமிகளான இந்த பூஞ்சை கிருமிகளும் வராமல் இருக்கும், முடியும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி நேயர்களே, இன்றைக்கு பொடுகு பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.